வழக்கறிஞராக இருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது பெண் என்ற பெருமையை பெற்றுள்ள கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி மோகனாவின் நீதித்துறை பயணம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் கோயம்புத்தூரில் ஒரு எளிய பின்னணியில் பிறந்த வி மோகனா தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளதன் மூலம் வழக்கறிஞரிலிருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாகும் இரண்டாவது பெண் என்ற வரலாற்றை பெற்றிருக்கிறார். 1983 அறிமுகப்படுத்தப்பட்ட 5 ஆண்டு சட்டப்படிப்பின் முதல் பேட்ச் மாணவியான இவர் கோவை சட்டக்கல்லூரியில் தனது சட்டப்படிப்பை முடித்தார். தொடர்ந்து 1980களின் இறுதியில் கோவை மாவட்ட நீதிமன்றங்களில் தனது பணியை தொடங்கினார். பெண்கள் நீதிமன்றங்களுக்கு வருவது அரிதான அந்த காலத்தில் முதல் தலைமுறை வழக்கறிஞராக பல தடைகளை தாண்டி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். 1992 டெல்லிக்கு இடம்பெயர்ந்தார் மோகனா. அங்கு புகழ்பெற்ற வழக்கறிஞரும் பின்னாளில் நீதிபதியுமான இந்து மல்ஹோத்ராவிடம் பயிற்சி பெற்றார். அங்கு பல்வேறு சட்ட பணிகளில் பங்கேற்றார். அவரது சட்ட பயணத்தில் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது பெண் ராணுவ அதிகாரிகளுக்கு நிரந்தர ஆணையம் வழங்க வேண்டும் என்ற வழக்கில் வாதாடி அவர் முன்வைத்த வாதங்கள்தான். இது பலரது கவனத்தை பெற்றதுடன் இந்த வழக்கின் தீர்ப்பு இந்திய ராணுவத்தில் பாலின சமத்துவத்துக்கான முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. அவரது சட்ட திறமையை அங்கீகரித்து 2015 உச்சநீதிமன்றம் இவரை மூத்த வழக்கறிஞராக அங்கீகரித்தது. வழக்கமாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளே உச்சநீதிமன்றத்திற்கு உயர்த்தப்படுவார்கள். ஆனால் வழக்கறிஞர் பணியிலிருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாவது மிகவும் அரிதான ஒன்று. நீதிபதி இந்து மல்ஹோத்ராவிற்கு பிறகு இந்த வழியில் நீதிபதியாகும் இரண்டாவது பெண் மோகனா ஆவார். அதே சமயம் தமிழ்நாட்டில் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாகும் இரண்டாவது பெண்ணும் இவர்தான். அரசியல் சாசன சட்டம், குற்றவியல் சட்டம் என பல துறைகளில் இவரது ஆழ்ந்த அறிவும் கடின உழைப்பும் இவரை இந்த உயரத்திற்கு இட்டுச் சென்றுள்ளது. ஒருமுறை நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் பெண்கள் நீதிமன்றத்தில் குரலை உயர்த்தக்கூடாது, வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என இவரை விமர்சித்த போது நிதானம் இழக்காமல் வழக்கின் சட்ட நுணுக்கங்களை பேசுங்கள் என பதிலடி கொடுத்து தனது திறமையால் வெற்றி பெற்றவர். நீங்கள் முழுமையாக தயாராக இருந்தால் நீதிமன்றத்தின் மரியாதையை தானாகவே பெறலாம் என்பது இளம்பெண் வழக்கறிஞர்களுக்கு அவர் கூறும் அறிவுரை.